கர்நாடக தலைமைச் செயலகம் முன்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம், அவங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, தற்போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, விவரங்கள் என்ன? முதல்ல இந்த தற்கொலைக்கு முயன்றவர்கள் யார் என்று பார்த்தால் சாயிஸ்தா பானு மற்றும் முகமது முனாயத் உல்லா, இந்த தம்பதியினர் மற்றும் அவர்கள் குழந்தைகள் தான் இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் தற்கொலைக்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் 2016ஆம் ஆண்டு பெங்களூரு கூட்டுறவு வங்கியில் வியாபாரத்திற்காக 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடனை சரியாக கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் அடமானமாக கொடுத்திருந்த வீட்டு பத்திரத்தை வங்கி ஜப்தி செய்து அதை ஏலத்தில் விட முடிவு செய்திருக்கிறது. இவர்களின் கூற்றுப்படி அந்த வீட்டின் மதிப்பானது 3 கோடி ரூபாய் என்றும், ஆனால் வங்கி தரப்பில் அவர்களுக்குள்ளேயே திட்டம் தீட்டிக் கொண்டு 1.41 கோடிக்கு மட்டுமே ஏலம் போனதாக இவர்களிடம் தெரிவித்ததாகவும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அவர்களது தொகுதியின் எம்எல்ஏவிடம் இந்த குடும்பத்தினர் முறையிட்ட போது அந்த எம்எல்ஏவும் இது தொடர்பாக வங்கியிடம் பேசி உரிய இழப்பீட்டை பெற்றுத் தருவதாக அந்த குடும்பத்திற்கு உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் அவரும் செய்யவில்லை. அதைத் தொடர்ந்து அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். அவரும் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. எனவே வேறு வழியின்றி இங்கு தலைமைச் செயலகத்திற்கு முன்பு அவர்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முயற்சிப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதற்கு காரணம், எந்த நடவடிக்கையும் அரசு சார்பில் சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ எடுக்கவில்லை. எனவே எங்களுக்கு வாழ வழி இல்லை. எனவே அரசாங்கம் தான் தங்கள் உயிருக்கு பொறுப்பு. உரிய நடவடிக்கை எடுத்து தங்களை வாழ விடுங்கள், இல்லை என்றால் தங்களை சாக விடுங்கள் என்று கூறி கையில் எடுத்து வந்திருந்த மண்ணெண்ணெய் கேனை மண்ணெண்ணெய் தலையில் ஊற்றி கொடுத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். அப்போது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள். அவர்கள் மீது தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் கர்நாடக சட்டமன்ற வளாகத்தின் முன்பாக தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.